வணக்கம். ஜால் ஐடி ஹப்பினால் நடத்தப்படுகின்ற ஜால் கீக் சேலஞ்ச் ஜூனியர் சீசன் 4 பங்கு பெற்று இருக்கும் மாணவர்களை போட்டிக்கு தயார்படுத்தும் பொருட்டு இந்த காணொளி தயாரிக்கப்படுகிறது. இந்த காணொளி மூலம் HTML5 மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அதை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு சிறிய கேம் ஒன்றை உருவாக்குவதற்குரிய அறிமுகத்தினையும் நான் வழங்க உள்ளேன். இவைதான் மேலோட்டமான விடயங்கள். முதலாவதாக டூல்ஸ், அதாவது கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இதில் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி HTML5 பற்றின ஒரு அறிமுகம், அதே மாதிரி கேம் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். இதுதான் டூல்ஸ். இதில் முதலாவதாக ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் HTML கண்டென்ட், HTML எலிமெண்ட்ஸ் எவ்வாறு யூசருக்கு தெரிய வேணும் என்றதை சொல்கிற வேலையை செய்கிறவர் தான் இந்த ப்ரௌசர். இதில் நாங்கள் கூகுள் குரோமை பயன்படுத்தி இருக்கிறோம். உலகில் உள்ள அதிகமான மக்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசர் இந்த கூகுள் குரோம். இதில் டிபக்கர் டூல்ஸ் இருக்கிறபடியே நாங்கள் ஈஸியாக அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் எடிட்டர் நாங்கள் எங்களோட கோடிங்ஸை எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எடிட்டர். இதில் Notepad++ நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். இதுவும் ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறபடியாக நாங்கள் அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். HTML5 என்னென்னு சொன்னால், பேசிக்கான HTMLோட மேலும் சில விசேட அம்சங்களை உள்ளடக்கினதும், அதே போல் HTML, CSS, JavaScript போன்றவற்றில் மேலும் பல விசேட அம்சங்களை உள்ளடக்கின ஒரு புதிய வெர்ஷன் தான் இந்த HTML5. இந்த மூன்றின கலவையும் தான் இந்த HTML5 என்று சொல்லலாம். அது ப்ரௌசரில் தான் அதை ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த கேன்வாஸ்ன்றது HTML5ல் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு விசேட அம்சம். அதில் இது பேசிக்காக ஒரு செவ்வக வடிவமான ஒரு பாக்ஸ். அதில் நீளம் இருக்கும், அகலம் இருக்கும். இதில் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், எங்களோட ஒரு ஒப்ஜெக்டுகளை அனிமேட் பண்ணலாம், அல்லது ஒப்ஜெக்டுகளை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், அல்லது வரையக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த கேன்வாஸை பயன்படுத்தி எப்படி ஒரு சிறிய கேம் ஒன்றை டெவலப் பண்ணுறதுன்றது பார்ப்போம். அதுக்காக நான் Notepad++ என்ற எடிட்டரை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ண போகிறேன் HTML ஃபைலாக. அதுக்கு நான் இந்த பெயர் கொடுக்கலாம், இண்டெக்ஸ் டாட், பிறகு HTML என்று சொல்லப்படுகிற எக்ஸ்டென்ஷனை பாவித்து தான் HTML ஃபைல்கள் கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபைலில் நான் இப்போ HTML கண்டென்ட்களை ஆட் பண்ணுறதுக்கு HTML இருக்கிற டேக்ஸுகளை பயன்படுத்தலாம். முதலாவதாக HTML என்ற ஒரு டேக்ஸை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பிறகு பாடி என்ற ஒரு டேக்குக்குள்ள பாடி என்ற டேக்குக்குள்ள இப்போ நான் இதில் தான் கேன்வாஸ் எழுத போகிறேன். இப்போ HTML5ல் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு டேக்ஸ் தான் இந்த கேன்வாஸ். அப்போ இதுக்கு நான் ஒரு ஐடி கொடுக்கலாம். ஐடியை நான் CTX என்று கொடுக்குறேன். அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு அகலம் நீளம் இருக்கிறது. இப்போ நான் வித் ஹைட் என்று கொடுக்குறேன், 500 பிக்சல். அதே மாதிரி ஹைட் 500 பிக்சல். இதுக்கு நான் இப்போ ஸ்டைல் கொடுக்கறதுக்கு நான் என்ன செய்யலாம்னா, ஸ்டைல் என்ற ஒரு அட்ரிபியூட்டை பயன்படுத்தலாம். அதில் பார்டர் என்ற ஒரு ஸ்டைல் இருக்கிறது. அந்த பார்டர் இப்போ ஒரு பிக்சல் அகலமுள்ள ஒரு பார்டர். அதே மாதிரி அது சாலிட் என்ற ஸ்டைலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்டர். அந்த பார்டருக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்கு ரெட். இப்போ இதை முடிக்கிறதுக்கு நான் கேன்வாஸை முடிக்கிறதுக்குரிய டேக்கை நான் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை சேவ் பண்ணின பிற்பாடு நான் இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு இதில் ஒரு கேன்வாஸ் தெரியும். இந்த கேன்வாஸை நாங்கள் டிபக்கர் மட்டும் பார்க்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த குரோமில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, மோர் டூல்ஸில் டெவலப்பர் டூல்ஸ். இந்த டெவலப்பர் டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் உங்களுக்கு கேன்வாஸுக்குரிய அந்த எலிமெண்ட்டுக்குரிய இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த கேன்வாஸில் ஒரு எலிமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்துவோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் என்ற ஒரு டேக்கை பயன்படுத்த வேணும்.
இப்போ இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் டேக்குக்குள்ளே நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த கேன்வாஸை நாங்கள் கேன்வாஸுக்குரிய ஸ்டைலுகளையும் அதுக்குரிய கண்டென்ட்டுகளையும் நாங்கள் இங்கே வச்சு செட் பண்ணக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் அந்த கேன்வாஸை ஒரு வேரியபிளுக்குள்ள அசைன் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்குள்ள அசைன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் பயன்படுத்தப்படுகிற ஒரு கீவேர்ட் தான் இந்த வார்ன்னு சொல்லி. அப்போ இந்த கண்டெக்ஸ்ட் வந்து நான் சொல்லி ஒன்று எடுக்கிறேன். இந்த கண்டெக்ஸ்ட் என்ற ஒரு வேரியபிள். இப்போ அந்த கேன்வாஸை நான் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இப்போ சிடிஎக்ஸ் அண்ட் அங்கே ஐடி கொடுத்துருக்கேன். அதை எடுத்துட்டு இப்போ அந்த கண்டென்ட்டில் இருந்து அந்த எலிமெண்ட்டில் இருந்து 2Dக்குரிய கண்டென்ட் எடுக்கிறேன். இப்போ 2Dக்குரிய கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா 2D என்று பாவிக்கணும். 2D. இப்போ அந்த கண்டென்ட் எடுத்தாச்சு. இனி இந்த கண்டென்ட்டுக்கு நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணி விடலாம். இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு இந்த டெக்ஸ்ட்டை காட்டுங்க. இந்த ஃபில் டெக்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபில் டெக்ஸ்டால் இப்போ நீங்கள் இப்போ ஹலோன்னு சொல்லி அந்த கேன்வாஸில் வரணும்னு சொன்னால் ஹலோன்னு அடிக்கணும். எந்த பொசிஷனில் வரணும்? XY, இது எக்ஸ் ஆள்கூறு, இது Y ஆள்கூறு மாதிரி. அப்போ நான் எக்ஸ் ஆள்கூறு 50 Y ஆள்கூறு 100 கொடுக்குறேன். கொடுக்கக்குள்ள இப்போ இதை சேவ் பண்ணி போட்டு இங்கே போயிட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹலோன்றது இங்கே தெரியும். இப்போ நான் இந்த ஹலோன்ற வேர்டுன்ற ஃபொண்ட சைஸை கூட்டணும்னு சொன்னால் இதில் நான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு ஒரு செட் பண்ணலாம். இந்த கண்டெக்ஸ்ட் ஃபொண்டை வந்து நான் செட் பண்ணணும். இதுக்கு நாங்கள் ஈக்குவல் பாவிப்போம். இப்போ 30 பிக்சல் சைஸ் உள்ள ஒரு ஃபொண்ட். அதே மாதிரி அதுண்ட ஃபொண்டுண்ட ஸ்டைலையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நான் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இதை முதல் பார்ப்போம். இப்போ இந்த ஃபொண்டுண்ட ஸ்டைல் கூடிட்டு இந்த கண்டெக்ஸ்ட் செட்டிங்ஸுகளை மாற்றுறதுக்கு நாங்கள் ஈக்குவல் பாவிப்போம். அந்த செட்டிங்ஸ் அந்த கண்டெக்ஸ்டில் நாங்கள் ஏதாவது வரைய போகிறோம்னு சொன்னால் இந்த ஃபில் டெக்ஸ்ட் ஓர் இப்போ கண்டெக்ஸ்ட் டாட் ஃபில் ரெக்ட் ரெண்டு போட்டால் ஒரு ரெக்டாங்கிளுக்கு வரும். இந்த ரெக்டாங்கிளுக்கு 4 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்து அதுண்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் 100 அண்ட் எண்டிங் பாயிண்ட் இப்போ 300. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் சொல்லி இது எக்ஸ், இது ஒய், இது எண்டிங் பாயிண்ட் எக்ஸ், இது ஒய். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று உருவாக்கி. இப்போ இந்த பாக்ஸுன்ற கலரை மாற்றணும்னு சொன்னால் இதில் நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ கண்டெக்ஸ்ட் டாட் ஃபில் ஸ்டைல். இந்த ஃபில் ஸ்டைலால் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட பாக்ஸுன்ற கலரை மாற்றிக்கொள்ளலாம். நான் ரெட் அண்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பாக்ஸுன்ற கலர்ஸ் வந்து மாறி இருக்கு. இதே போல் நீங்கள் என்ன செய்யலாம்னா நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன், இதையும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி நிறைய டெக்ஸ்ட்டுகளை நாங்கள் உருவாக்கணும்னு சொன்னோம். உதாரணத்துக்கு நிறைய ஆப்ஜெக்ட் எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் என்ன இதில் நான் வேறு ஒரு P வைக்கிறேன். P வைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு P தான் உங்களுக்கு தோன்றி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு P ஏன்னு சொன்னால் 5 ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒன்றுக்கு மேலே ஒன்றாக தோன்றுகிறது. ഇതിൻ്റെ பிக்சல் சைட்ஸை மாற்றும் போது உங்களுக்கு வேறு இடத்துல தோன்றக்கூடியதாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் இதை 100, இதை 150, இதை 200, இதை 250ன்னு மாற்றுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இந்த P தோன்றி இருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை இப்போ நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்படியே பாவிக்க. இப்போ ஒரு நேரத்துக்கு இதை மாற்றணும்னு சொன்னால் இப்போ அது கஷ்டமாக இருக்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு எக்ஸ் என்ற வேரியபிளுக்குள்ள இதை நான் அசைன் பண்ண போகிறேன். எக்ஸ் என்ற வேரியபிளுக்குள்ள 50 போடும்.
எக்ஸ் ஈக்குவல் டு 50. அப்போ நான் இதில் என்ன செய்யலாம்னா எக்ஸ்ன்னு பாவிக்கலாம். இதுலேயும் நான் என்ன செய்யலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 50 என்று பாவிக்கலாம். அதே மாதிரி இதில் எக்ஸ் ப்ளஸ் 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் என்று பாவிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு 50 இதில் கூட்டினா நாம் பாவிக்கலாம். ப்ளஸ் 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 50. இப்படியான எரர் வரைக்கும் நீங்கள் இந்த டிபக்கர் மட்டும் எடுத்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு. எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு வருது. அப்போ இங்கே நான் கேபிட்டல் எக்ஸும் ஸ்மால் எக்ஸும் பாவிச்சிருக்கிறேன். அதுதான் பிரச்சனை. இப்போ இதில் நான் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ். இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5 PM வந்துடும். இப்போ நீங்கள் இதை என்ன செய்யலாம்னா ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 50. இதை நீங்கள் இங்கே பாவிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 50. இப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கும் பதிலாக என்ன செய்யலாம்னா எக்ஸ் என்று பாவிக்கலாம். ஏன்னா இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் 50ன்னு சொன்னால் இப்போ போய் நீங்கள் அந்த சேஞ்சஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கண்டென்ட்கள் இங்கே இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா ஒவ்வொரு ஃபில் டெக்ஸ்ட்னு சொல்லி இந்த எக்ஸை கூட்டி எழுதியிருக்கிறோம். நாங்கள் அடுத்த டியூட்டோரியலில் பார்ப்போம் எப்படி இதை ஒரு ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள ஃபங்க்ஷனை பாவித்து மிக ஈஸியாக எழுதுவது எவ்வாறு என்பது தொடர்பாக அடுத்த காணொளி மூலம் பார்ப்போம். நன்றி.